ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக மலையாள கரையோரத்தில் நின்ன மாதிரி. இப்படி திரும்பினாலும் மலையாள வாசனை பிரச்சனை. எங்களுக்கு மலையாளம் ரொம்ப பிடிக்கும். தமிழர்களுக்கு எப்போதுமே மலையாளிகள் தான் ஒரு விருப்பம். மலையாளிகளுக்கு தான் எங்களை பிடிக்காது, அதுதான் உண்மை. இது அதெல்லாம் உங்களுக்கு அங்கே பிடிக்கும், சரி அதை விடுங்க, அது பெரிய கான்ட்ரவர்சியாக. ஆனால் எங்களுக்கு மலையாளிகள்னா பிடிக்கும். அவ்வளோ அதாவது சின்சியாரிட்டி. ஒரு தொழிலில் ஒரு விஷயத்துக்கு எடுத்தோன்னா அது 100% அதை ஹானர் பண்ணுவாங்க. அந்த தொழிலில் ஒரு இன்றைக்கி கூட நான் மிகவும் இந்தியாவிலேயே பொறாமைப்படக்கூடியது மலையாள கலைஞர்களாகட்டும், மலையாள தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், மலையாள நடிகர்களாகட்டும், அவங்கக்கிட்ட இருக்கிற ஒற்றுமை. அதில் ஒரு எல்லளவாவது நம்மக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குன்றது. அம்மான்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு நியாயமான விஷயத்துக்காக போராடுவாங்க. ஒரு நியாயம் கிடைக்கலனாலும் போராடுவாங்க. ஒரு சாதாரண நடிகர் நடிகைக்கு பிரச்சனை வந்தாலும் உறுதுணையாக நிற்பாங்க. அது மம்முட்டியாக இருந்தாலும் சரி, மோகன்லால், சிலர். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு அவங்க ஒற்றுமைக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரியும். சில பேர் இருந்து சில விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். நிறைய பேர் இருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த உலகம் ஃபுல்லாகும். ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா அதெல்லாம் கற்றுக்கணும். அந்த சின்சியாரிட்டி, இந்த பிளானிங். ஒரு கதை எடுத்தால் அந்த கதைக்குள்ளேயே நிற்கிறது, கதைக்கு வெளியே போகிறது தான் நம்ம வழக்கமே. கதைக்கு கடைசி வரையிலும் வரமாட்டோம். வாங்கடா வாங்கடான்னு கூடுவோம். தமிழ் படம் எடுத்து எங்கடா கதைக்கே வரமாட்டேறானே, இன்டர்வியூ போட்டானே, அதுக்குள்ளே இதுக்கு மேலேயாவது கதை வருமானு நம்ம ஊடக நண்பர்களெல்லாம் உட்காந்து தேடுவாங்க. கடைசியில் ஒரு லைனில் சொல்லிடுவோம், அடா இதுக்காகத்தானா அப்படின்னு. ஆனால் அவங்க அப்படி இல்லை. ஒரு விஷயத்தை எடுத்தால் அது என்ன டவுட்டு புரட்டி போட்டு உள்ளே புகுந்து வெளியே வந்து அது ஒரு பெரிய பேச்சு பொருளாகவோ அல்லது ஒரு கருத்து பொருளாகவோ அல்லது சமுதாயத்தின் மையப்பொருளாகவோ விளங்கும்படியான ஒரு திரைப்படத்தை எடுக்கக்கூடியது மலையாள உலகினர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி மலையாள இயக்குனர் தான் நம்ம தம்பின்னு நினைக்கிறேன். மலையாளி தானப்பா நீயும்? அட பரவாயில்ல விடு. പാലക്കാട്, ഞാനും പാലക്കാട് பக்கத்தில் கோயம்புத்தூரானும். நான் வயநாட்டில் நான் ஹெர்பேரியம் கலெக்ஷன் போனேன். அதில் எனக்கு கொஞ்சம் மலையாளம் ஞான் கொஞ்சம் பறையும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.